நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். வழக்கமான 9 to 5ன்னு நம்மள கட்டி போடுற வேலைகளை தாண்டி ஃபிக்ஸ் மீ ஜாப்ஸ் கொடுக்குற இந்த நிரந்தர ஃப்ரீலான்ஸ் HR ரோல்ல இருக்கிற எல்லையற்ற வருமான வாய்ப்புகளை பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல நாம டீடைலா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நாம இன்னைக்கு கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். ஃப்ரீலான்ஸ் HR வேலைனா என்ன, சோஷியல் மீடியா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், சாஃப்ட்வேர் ட்ராக்கிங், அப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஏர்னிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், முக்கியமான ரூல்ஸ், கடைசியா இதுல எப்படி ஜாயின் பண்றது. விஷயம் ஃபிக்ஸ் மீ ஜாப்ஸ் ஃப்ரீலான்ஸ் HR ஜாப். இந்த நிரந்தர ஃப்ரீலான்ஸ் மாடல்னா என்ன அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்குவோம். இங்க நீங்க மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு தங்கமான ரூல் இருக்கு. அது என்னன்னா, வேலை தேடி வர்ற கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து நீங்க ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது. ஆமாங்க, இது கேண்டிடேட்ஸ்க்கு 100% ஃப்ரீ. அப்போ நமக்கு எப்படி பணம் வரும்னு கேக்குறீங்களா? நீங்க ரெக்ரூட் பண்ற கிளைண்ட் கம்பெனிஸ் தான் உங்களுக்கான பேமெண்ட்டை கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஒட்டுமொத்த கான்செப்டோட அடிநாதமே. ரெண்டாவது, சோஷியல் மீடியா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். எந்த லிமிட்டும் இல்லாம எப்படி ஆட்களை சோர்ஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுல நீங்க எவ்வளவு சீக்கிரம் உங்க வேலையை ஆரம்பிக்கலாம்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். ஜெமினி இல்லனா ChatGPT மாதிரி AI டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஜாப் போஸ்ட்டை சில செகண்ட்ஸ்ல கிரியேட் பண்ணுங்க. அதை அப்படியே உங்க இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன, கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஓகே, இப்போ கால்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து என்ன? அவங்கள சரியா ஸ்கிரீனிங் பண்றது தான் உங்களுடைய முக்கியமான டாஸ்க். அவங்க பேரு, வயசு, படிப்பு எல்லாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணணும். உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த வேலையில ஆர்வம் இருக்கா இல்ல சும்மா டைம் பாஸ்க்கு கால் பண்றாங்களான்னு கண்டுபிடிக்கணும். BPO வேலைனா அவங்க இங்கிலீஷ் நாலேஜ் எப்படின்னு ஃபோன்லயே ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணணும். IT ரோல்னா பேசிக் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்படி கண்டினியூஸா கால்ஸ் வந்துட்டே இருந்தா இத்தனை பேரை நான் எப்படி மேனேஜ் பண்றது? அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்களான்னு எப்படி ட்ராக் பண்றது? கரெக்டா? அதுக்கு தான் இந்த 3வது பகுதி, சாஃப்ட்வேர் அண்ட் இன்டர்வியூ ட்ராக்கிங். உங்க பைப்லைனை எப்படி பக்காவா நிர்வகிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கேண்டிடேட்டோட முழு பயணமும் இந்த சாஃப்ட்வேர்ல தான் நடக்கும். இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றதுல ஆரம்பிச்சு அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற வரைக்கும் நீங்களே ஸ்டேட்டஸை மாத்துவீங்க. அவங்க கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணி அவங்க தொடர்ந்து வேலைக்கு போறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். 5வது நாள் கம்ப்ளீட்டட்னு நீங்க மார்க் பண்ண உடனே உங்களுக்கான இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆயிடும். எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு பாருங்க. இங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சாஃப்ட்வேரை கரெக்டா அப்டேட் பண்றது மஸ்ட். சப்போஸ் ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூக்கு வரல இல்ல செலக்ட் ஆகியும் வேலையில சேரல அப்படின்னா நீங்க உடனே நாட் அட்டெண்டட் அல்லது நாட் ஜாயின்ட்னு மார்க் பண்ணணும். அப்படி செஞ்சா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பேன் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுவாங்க. கிளைண்டோட நேரமும் உங்களோட நேரமும் வீணாவக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிக்டான ரூல். 4வது பகுதி, ஏர்னிங்ஸ் அண்ட் பேமெண்ட். நீங்க செஞ்ச இந்த ஹார்ட் ஒர்க் எப்படி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணமா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒன்னொரு இண்டஸ்ட்ரிக்கும் பே அவுட் கண்டிப்பா மாறும். BPOக்கு ₹300 பே அவுட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இந்த மேனுஃபேக்சரிங் துறையில பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 50, 100 பேருன்னு பல்க் ஹையரிங் நடக்கும். அதுல பெரிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி IT, நான் IT துறைகள்ல ஒரு கேண்டிடேட்டை பிளேஸ் பண்ணாலே 1000 இருந்து ₹4000 வரைக்கும் உங்களுக்கு பே அவுட் கிடைக்கும். இத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு நாள்ல 2 மேனுஃபேக்சரிங் கேண்டிடேட்ஸை வேலைக்கு அனுப்புறீங்கன்னு வைப்போம். ஒரு ஆளுக்கு ₹500 கணக்கு போட்டா கூட அன்னைக்கு உங்க வருமானம் ₹1000. அதுவும் கிளைண்ட் பணம் கொடுத்த அன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துடும். எந்த டிலேயும் கிடையாது. சும்மா நினைச்சு பாருங்க. 5வது பகுதி, ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரூல்ஸ். உங்க பிசினஸ் மாடலை எப்படி பாதுகாப்பா கொண்டு போறதுன்னு இதுல பார்க்கலாம். இங்க 2 விதமான பேமெண்ட் மாடல் இருக்கு. வித் ரீப்ளேஸ்மெண்ட் மாடல்ல உங்களுக்கு பே அவுட் அதிகமா கிடைக்கும். ஆனா கேண்டிடேட் 1 மாசத்துக்குள்ள வேலையை விட்டு நின்னுட்டா நீங்க ஃப்ரீயா வேற ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணி தரணும். அதுவே வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் மாடல்ல பே அவுட்ட கொஞ்சம் கம்மி, அதாவது ஒரு ₹300 வைங்களேன். ஆனா கேண்டிடேட் நின்னுட்டா நீங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் தர தேவையில்லை. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்க நேர்மை, அதாவது எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டுல இருக்கிற பேரும் மார்க் ஷீட்ல இருக்கிற பேரும் ஒன்னா இருக்கான்னு கண்டிப்பா வெரிஃபை பண்ணணும். கேண்டிடேட்ஸ் கிட்ட இல்லாத சம்பளத்தை இருக்கிறதா சொல்லி ஃபேக் ப்ராமிஸ் பண்ணவே கூடாது. ஜாப் டிஸ்கிரிப்ஷனை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்துனா வேலை உடனே பறிபோயிடும். ஸோ இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க. 6வது பகுதி, ஹவு டு ஜாயின். சரி, இதுல எப்படி இணையிறது? அடுத்த கட்டம் என்ன? நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரீ ட்ரைனிங் செஷன்ஸை அட்டென்ட் பண்ணிட்டு இன்டர்வியூவை கிளியர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ID கார்டு, சாஃப்ட்வேர் ஆக்சஸ் எல்லாம் கையில கிடைச்சிடும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண டெடிகேட்டடான HR மேனேஜர்ஸ், டீம் லீடர்ஸ் எப்பவும் இருப்பாங்க. நீங்க தனியா கஷ்டப்பட வேண்டியதே இல்ல. இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு தெரியுமா? இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸை ஃபிக்ஸ் மீ ஜாப்ஸ் வெற்றிகரமா வேலைக்கு அமர்த்தியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, 10,000 பேரு. இது ஒரு பிரம்மாண்டமான நம்பர் இல்லையா? இப்போ ஃபைனலா உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி ஒண்ணுதான். உங்க நேரத்தை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்து
உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனை ஒரு பவர்ஃபுல்லான ரெக்ரூட்மெண்ட் பிசினஸா மாத்த நீங்க ரெடியா? உங்க சோஷியல் மீடியா ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி எல்லையற்ற நிரந்தர ஃப்ரீலான்ஸ் வருமானம் சம்பாதிக்க நீங்க தயார்னா இந்த சூப்பரான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இத பத்தி நல்லா யோசிங்க. மீண்டும் இன்னொரு சிறப்பான விளக்க தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.